தனது கவிதைகள் மூலம் அன்றே அரசியல் குறித்து சாடிய பாரதிதாசன் இருமொழி கொள்கை குறித்தும் கவிதை எழுதி வலியுறுத்தியதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழ் வார விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், பாரதிதாசன் கவிதைகள் பாடப்பெறாத எந்த ஒரு மேடையும் இல்லை எனவும், பாரதிதாசன் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது திமுக ஆட்சியில்தான் என்றும் தெரிவித்தார். பாவேந்தர் பாரதிதாசனார் அவரிடத்தில் கேட்டு பெற்ற கவிதை வாழ்த்து கவிதைதான் கிளம்பிற்றுகான் தமிழச் சிங்க கூட்டம் கிழுத்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை என்கின்ற கவிதை. அந்த கவிதை இன்றளவும் நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான மேடைகளில் அந்த கவிதை பாடப்படாத மேடைகளே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கவிதையை தந்தவர் பெருமதிப்பிற்குரிய புரட்சி பாவேந்தர் அவர்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் பெயரில் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகம் அமைவதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காரணமாக இருந்தார்கள். இப்படி புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்களுக்கு எல்லா வகையிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் நன்றாக அறிவோம்.